ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கள்ளிப்பழமே பறிக்க போகிறோம். அந்த இருக்கவங்க என் தம்பி அதுக்குலாம் இங்கே போயிட்டான். இந்த வீடியோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போத்தே நம்ம ஒரு வீடியோவும் போடுறது உங்களுக்கு அடுத்தடுத்த செகண்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு. வாங்க இப்போ எப்படி பறிக்கலான்னு பார்க்கலாம், அது எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கள்ளி செடி இந்த இருக்காருங்க, சாப்பா அதான் கள்ளிப்பழம். இதில் முள்ளா இருக்கும், பார்த்தையும் பிடுங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த இதையும் கள்ளிப்பழம், இது எவ்வளோ பழமாக இருக்குன்னு பாருங்க. எம்புட்டு பழம் இருக்குது. நம்ம கொஞ்சம் பிடிங்கிட்டு போவோம். பாருங்க பழம் இருந்து எப்படி இதாகிடுச்சு இந்த பிடுங்காதனால. காயா நிறையா இருக்கு, அந்த பூலாம் இருக்கு, நிறையா பூ இருக்கு. அங்கேயுமே நிறைய காய் பழுத்து வேஸ்டா போயிருக்கு. இதுதான் கள்ளிப்பூ ஃப்ரெண்ட்ஸ். அந்த காயெலாம் நிறையா இருக்கு பாருங்க, பழம் இருக்கு. அதில் முள்ளாக தான் இருக்கும், நம்ம பார்த்துதான் சாப்பிடணும். அது உள்ளக்க ஸ்டார் மாணிக்க ஒரு முள் இருக்கும், அது ஆக்கில் குத்திராம நம்ம பார்த்து சாப்பிடணும். வந்துருமா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி பிடுங்குறதுன்னு பார்க்கலாம். இப்படி இழுக்கக்கூடாது, வந்து அப்படியே திருணிக்கிட்டா அதுவாக வந்துடும். அவருங்க முள்ளாக இருக்கு பாருங்க பின்னாடிலாம். இதுக்குள்ளக்க ஸ்டார் மாதிரி ஒரு முள் இருக்கும், அது நாக்கில் குத்திராம தான் சாப்பிடணும். என் தம்பி வந்து சாப்பிடுவான். ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் கள்ளிப்பழம் உள்ளக்க பாருங்கள் எவ்வளோ சேப்பாக தண்ணி மாதிரி இருக்குண்டு. இதுக்குள்ளேதான் ஒரு முள் இருக்கும். இதை எப்படி சாப்பிட்றதுண்டு வாங்க காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என் தம்பி சாப்பிட்டு காமிக்க போகிறான். பாருங்கள் எப்படி சாப்பிட்றாண்டு. எடுத்து போடுறா ஃபுல்லாக. சூப்பராக இருக்குல்ல, எடுத்து ஃபுல்லாக போடுறா. பாருங்க சாப்பிட்ட டேஸ்ட்டில் அவனா ஆடுறான் பாருங்க. பாருங்க நாக்க எவ்வளோ சிவப்பாயிடுச்சுண்டு. பாருங்க பாருங்க சாப்பிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாண்டு. பாருங்க இது மேலேயும் முள் இருக்கும், கீழேயும் முள் இருக்கும், பார்த்து தான் பிடுங்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி சாப்பிட்ட கையை பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாப்பாக இருக்குண்டு. நாக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதே காய் உர இந்த பூ பூக்கிறதுக்கு முன்னாடி முட்டை பாருங்கள். இந்த கள்ளிப்பழம் முட்டை பாருங்கள், இதோட சிறுசாக இருக்குது ரொம்ப. அந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதே அந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இதே அந்த காய் இங்கே பாருங்கள் எவ்வளோ பழுத்து இருக்குண்டு. நிறையா இருக்குது இந்த இடத்துல.
எங்கள் அப்பா கள்ளிப்பழம் பறிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா எம்புட்டு பிடுங்காமல் வீணாக போய் நிறையா பழுத்து போய் இதாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே இந்த இடத்துல எம்புட்டு செடி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலே முள்ளுலாம் நிறையா இருக்குது. இந்த செடிலாம் அப்படியே இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், செத்து போச்சு. இந்த இடத்துல பாருங்கள் நிறையா பழம் இருக்குது. நிறையா பழம் வேஸ்ட்டாக போயிருக்கு பிடுங்காமல். இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மரத்தை சுற்றியுமே இருக்குது. இந்த பக்கம் வெறும் காயாக இருக்குது, 1 2 மட்டும் பழுத்துருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் 1 2 தான் பழுத்துருக்கு, அந்த சைடு நிறையா இருந்துச்சு. அங்கே ஒரு பழம் இருக்குது, அதை பிடுங்கியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக கள்ளிப்பழம் பறிச்சுக்கு இருக்கோம். அதை ரெண்டா உட்காந்துக்கு இருக்காண்டு குரங்கு மணிக்க மேலே ஏறி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ கள்ளிப்பழம் உண்டு. இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் இதை எங்களாலேயே சாப்பிட முடியாது. உங்களுக்கு வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த கள்ளிப்பழம் வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். கள்ளிப்பழம் வேணுங்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, கண்ணு கெட்டி போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப நேரம் பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்ணு